இன்றைக்கி பன்னீர் கடாய் ரெசிபி பண்ணியிருந்தோன்னா செம்ம டேஸ்டியாக இருந்தது. சரி, அந்த ரெசிபியை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இந்த ஆனியனையும் கேப்சிகமையும் அந்த ஸ்கொயராக கட் பண்ணி அது கூட வந்து பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஒரு குலுக்கிட்டு ஒரு சாட்டே பேனில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் சும்மா லைட்டாக பரட்டி அது ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடையில் மேலே வருதில் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் லைட்டாக வதங்கிட்ட பிறகு சின்னோண்டு ஸ்பூன் எடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட வந்து மசாலா மேலே வருதில்ல அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கருகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுட்டேன். அப்புறம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த கசூரி மேத்தியெல்லாம் தூவி விட்டேன்னு வச்சிங்களா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்கிட்ட சப்பாத்தி மாவு இல்லைன்றது அப்போ தான் தெரிஞ்சுது. அதனால் நான் வச்சு சாப்பிட்டோம். அதுவுமே நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த